ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ். போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ட்ரேட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸுக்கு நான் போயிருந்தேன். அங்கே டிடி நிஃப்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பிரபலமான ட்ரேடர் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு, ஆர்எஸ்ஐ, அப்புறம் போலிங்கர் பேண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருந்துச்சுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட்டத்திலிருந்து இன்னொரு ட்ரேடர் பார்த்தீங்கன்னா அதை அட்டன் பண்ண இன்னொரு பார்ட்டிசிபென்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டார். அவர் என்ன கேட்டார்னா, நீங்கள் சொன்ன எல்லாமே லேகிங் இண்டிகேட்டராகவே இருக்கு. நாங்கள் இதுக்காக இங்கே வரல, நாங்கள் லீடிங் இண்டிகேட்டரை பற்றி கற்றுக்கிறதுக்காக வரோம். ஏன்னா அதை வச்சு தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதனால் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாருங்க. அந்த கேள்வி அவர் கேட்ட உடனே அவரும் அதுக்கான ஒரு பதிலை சொன்னார். ஆனால் அது கன்வின்சிங்காக இல்லை அவருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டைமும் முடிஞ்சிருச்சு. அதன் காரணமாக அவர் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்காம முடியாமையே பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டாரு. ஸோ நான் அந்த விளக்கத்தை கொடுக்கலாம். ஸோ நமக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரியுமே, அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ நீங்களுமே இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்து இண்டிகேட்டர் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் வேறு வழியும் உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் டெம்ப்ளேட் தான், அதை நம்ம விட்டுறலாம். ஸோ இண்டிகேட்டர்னா என்ன? ட்ரேடிங் இண்டிகேட்டர், உதாரணத்துக்கு சூப்பர் ட்ரெண்டு, ஆர்எஸ்ஐ, சிபிஆர் இருக்குது, போலிங்கர் பேண்ட் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸுடைய ட்ரெண்டை நம்மக்கிட்ட கன்வே பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இண்டிகேட்டர்ஸ். உதாரணத்துக்கு ப்ரைஸ் புல்லிஷாக இருக்கா, இல்லை பியரிஷாக இருக்கா, இல்லை சைடு வேஸில் இருக்கா, இல்லை முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மக்கிட்ட சொல்கிறதா இருக்கலாம். இது முக்கியமான சப்போர்ட்டுங்க, இது முக்கியமான ரெசிஸ்டன்ஸுங்க. பிவோட் பாயிண்ட்லாம் அப்படி கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நமக்கு சொல்லக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ ஒன்று ப்ரைஸோடைய ட்ரெண்டை நம்மளுக்கு சொல்லும். அப்படி இல்லையா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை சொல்லும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ ப்ரைஸை ஏதோ ஒரு விதத்துல இன்டர்பிரட் பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த இண்டிகேட்டர்ஸ். உங்களுக்கு ப்ரைஸையே உங்களுக்கு டீகோட் பண்ண தெரிஞ்சு, இண்டிகேட்டரே இல்லாமையே உங்களால ப்ரைஸை டீகோட் பண்ண முடிஞ்சுன்னா ட்ரேட் பண்ண உங்களால் முடியும். அதுதான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இண்டிகேட்டர் நம்ம ட்ரேட் பண்ணுறது கண்டிப்பாக தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ப்ரைஸோடைய ட்ரெண்டை இண்டிகேட்டர் இல்லாமையே உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே தேவையில்லை. பட் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வேணும், எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், என்னுடைய மூளையை நான் அதிகமாக கசக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். 2 ட்ரேடிங் ஸ்டைலுமே அப்சல்யூட்லி ஃபைன். உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி அது இருக்கணுங்க, அவ்வளோவே. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டரில் 2 விதமான டைப்ஸ் இருக்குது. ஒன்று லீடிங் இண்டிகேட்டர்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா லாகிங் இண்டிகேட்டர்ஸ். இந்த லீடிங் இண்டிகேட்டர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் ஒரு இடத்துக்கு போகாததுக்கு முன்னாடியே இதுதான் சப்போர்ட்டு, இல்லை இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா ப்ரைஸ் ஒரு இடத்துக்கு போகாததுக்கு முன்னாடியே இந்த இடத்த தாண்டிட்டா இது புல்லிஷ் ஆயிரும், இல்லை இந்த இடத்த தாண்டிட்டா இது பேரிஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்லும். அப்போ வருங்காலத்தை முன்கூட்டியே கணித்து சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான் இந்த லீடிங் இண்டிகேட்டர்ஸ். இதுக்கு உதாரணமான ஒரு இண்டிகேட்டர் சிபிஆர் இண்டிகேட்டருங்க. ஸோ இந்த சிபிஆர் அதோட கோர் லாஜிக் அப்படிங்கிறது ஓப்பன் ஹை லோ க்ளோஸ், ஓஹெச்எல்சின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு டே முடியும் போதே அந்த டேயோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த 4 வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இந்த 4 வேல்யூ கிடைச்சாலே நம்மளால அடுத்த நாள் இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் இருக்க ஒவ்வொரு லைனுமே, அந்த சிபிஆர்ல ஒரு 3 லைன் வரும்ல, அதுக்கு மேல இருக்க R1 R2 R3 R4, கீழே இருக்க S1 S2 S3 S4 இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நம்மளால பிளாட் பண்ணிட முடியும். அதை தாண்டி அது நேரோ சிபிஆரா இருக்கா, வைடு சிபிஆரா இருக்கா, அசெண்டிங் சிபிஆரா இருக்கா, டிசெண்டிங் சிபிஆரா இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அது புல்லிஷா இருக்கும் பீரிஷா இருக்கும் அப்படிங்கிறத முந்துத்த நாளே நம்மளால சொல்லிட முடியுங்க. அதனால இது லீடிங் இண்டிகேட்டர் நம்ம சொல்றோம். ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது லீடிங் இண்டிகேட்டர் இருக்கான்னு நானும் என்னுடைய இந்த ஒரு 4-5 வருஷ ட்ரேடிங் பயணத்தில் நானும் நிறையா லீடிங் இண்டிகேட்டர் பற்றி தேடி பார்த்துருக்கேன். அதில் எனக்கு கிடைச்ச முக்கியமான லீடிங் இண்டிகேட்டர் சிபிஆர் தான். அடுத்து இச்சிமோக்கு க்ளவுடுன்னு ஒன்று இருக்குது, அதுவுமே லீடிங் இண்டிகேட்டர் தான். பட் எனக்கு அதே கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது நிறையா இருந்துச்சு, அதுலேயும் மூவிங் ஆவரேஜஸ்லாம் வேறு வரும். அதன் காரணமாக சரி ஓகே நம்ம நிறையா கற்றுக்க தேவையில்லை, சில விஷயங்கள் உருப்படியாக கற்றுக்கிட்டா போதும் அப்படின்ட்டு நான் இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிபிஆர் தாங்க நல்லா தெரியும், அதோட நான் நிப்பாட்டிக்கிட்டேன். ஸோ இது லீடிங் இண்டிகேட்டருக்கான ஸ்டோரி. அடுத்து பார்த்தீங்கன்னா லாகிங் இண்டிகேட்டர்ஸ்னு ஒரு டைப் இருக்குது, ஒரு கேட்டகரி இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா
பிரைஸ் வந்து ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஓகே இது புல்லிஷ் ஆயிடுச்சு, இல்ல இது பேரிஷ் ஆயிடுச்சு, இல்ல இது ஓவர் பாட்டுக்கு வந்துருச்சு, இல்ல இது ஓவர் சோல்டுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு பிரைஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட வந்து அதோட ட்ரெண்டை சொல்லுச்சுன்னா அது லாகிங் இண்டிகேட்டர்ஸ். அவ்வளவுதான். அப்போ பிரைஸ் ஒரு இடத்துக்கு போகாததுக்கு முன்னாடியே அதோட ட்ரெண்டையோ இல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ சொன்னா அது லீடிங் இண்டிகேட்டர். பிரைஸ் ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அதோட ட்ரெண்டையோ இல்ல வந்து அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ சொல்லுச்சுன்னா அது லாக் இண்டிகேட்டர்ஸ். ரொம்ப சிம்பிள். இந்த லாக் இண்டிகேட்டர்ஸ் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜஸ் சொல்லலாம், சூப்பர் ட்ரெண்ட் சொல்லலாம். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பேசிக்கா வந்து ஒரு கடைசி 10 கேண்டில் 20 கேண்டில் 50 கேண்டில்னு நம்ம இன்புட் கொடுக்குற ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டு அதனுடைய ஆவரேஜ் பிரைஸை ஒரு கோடு போட்டு வச்சிருக்கோம். அந்த கோட்டுக்கு மேல போச்சுன்னா பிரைஸ் புல்லிஷ், இல்ல அந்த கோட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா பிரைஸ் பியரிஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பிரைஸ் வந்து அந்த கேண்டிலுக்கு மேல போனா தான் இது வந்து புல்லிஷ் பியரிஷ்ங்கிறத சொல்றோம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை லாகிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோங்க. ஆனா நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த லீடிங் இண்டிகேட்டர் இருந்தால் தான் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும், இந்த லாகிங் இண்டிகேட்டர் வச்சா நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இண்டிகேட்டர் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்மளால சரியா உபயோகப்படுத்த தெரிஞ்சிச்சு, அதை நம்ம ப்ராப்பரா கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ப்ராஃபிட் பண்ணிட முடியுங்க. சரி, ஓகே, இதை நான் சொன்னா நீங்க வந்து நம்ப தேவையில்லை. இங்க பாருங்க, இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் டென்னிஸ். இந்த உலகத்துல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ட்ரேடர்ஸ். பல $1,000,000 வந்து இவர் ட்ரேடிங் மூலமா மட்டுமே சம்பாரிச்சிருக்கிறாரு. டர்ட்டில் ட்ரேடர்னு கூட இவர் வந்து சொல்லுவாங்கங்க. ஸோ இவர் வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஒரு 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை கொடுத்து அதை நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணாலே போதும், உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு அதில் அவர் சொன்ன ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ண எல்லாருமே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சவர். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்துக்குமே அவர் யூஸ் பண்ணது நார்மல் மூவிங் ஆவரேஜஸ் தான். ஒரு மூவிங் ஆவரேஜ் சிஸ்டம் வச்சு மட்டுமே அவர் மில்லியன்ஸை சம்பாரிச்சிருக்கிறாரு. இவரு ஒரு கோட்டுங்க. அடுத்து இன்னொரு கோட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒலிவர் வெலாஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப்ல ஒரு ரொம்ப பிரபலமான ஆள் தான். இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் கண்டென்ட்லாம் போட்டுட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜை பத்தி மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஆளு. இவரும் பல $1,000,000 வந்து ட்ரேடிங்ல சம்பாரிச்சிருக்கிறாரு. அப்போ இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற இண்டிகேட்டர் வச்சுதான் மில்லியன் கணக்குல பணத்தை சம்பாரிச்சிருக்காங்க. அப்போ மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுதான். பிரைஸ் ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது லாகிங் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். ஐ மீன் ட்ரெண்டை நம்ம சொல்லுவோம், அது லாகிங் இண்டிகேட்டர் தான். ஆனா அதை வச்சு காசு பண்ணிருக்காங்களே, அப்ப இவங்களால எப்படி காசு பண்ண முடிஞ்சு அப்படின்னா அங்கதான் ட்ரேடிங்குடைய கோர் லாஜிக் என்ன, ட்ரேடிங்ல ப்ராஃபிட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ இந்த ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன தெரியுமா? இதுதான் அந்த ஃபார்முலா. ரிஸ்க் ரிவார்ட் இன்ட்டு வின்னிங் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேடிங் எட்ஜ். இந்த ட்ரேடிங் எட்ஜ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா அமையுதுங்க. ஸோ அது இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம், ரிஸ்க் ரிவார்டுக்கும் வின்னிங் பர்சன்டேஜுக்கு இருக்கிற விஷயத்த. பட் இங்கே ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னும் தெளிவாக நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ நீங்க ஒரு 1:1 ரிஸ்க் ரிவார்ட் இருக்க ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிறீங்க. அதுல 50% வின்னிங் அக்யூரசி இருந்துச்சுன்னா நீங்க பிரேக் ஈவன்ல இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 55% வின்னிங் அக்யூரசிக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல எட்ஜ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு 100 ட்ரேட் எடுக்கிறீங்க, இல்ல 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த n நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் முடியும் போது உங்களால ப்ராஃபிட் பண்ணிட முடியும் ஒரு 1:1 ரிஸ்க் ரிவார்ட் சிஸ்டம்ல. அப்போ 55% இருந்துச்சுன்னா அதுல எட்ஜ் இருக்குன்னு அர்த்தம். 45% இருந்துச்சுன்னா அதோட வின்னிங் அக்யூரசி இருந்துச்சுன்னா, ஏன்னா 1:1 தான் ரிஸ்க் ரிவார்ட், அதுல எட்ஜ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ பிலோ 50 நீங்க வந்து இதுல வந்து வின் பண்றீங்க, 100 ட்ரேட் எடுக்கிறீங்க, 50 ட்ரேட் லாஸ், 50 ட்ரேட் ப்ராஃபிட்னா உங்களுக்கு அதுல ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது, புரோக்கரேஜ் மட்டும் போய் உங்களுக்கு லாஸ்ல இருக்கும். அதுதான் வந்து இந்த சிஸ்டத்துடைய எட்ஜ். 50% இருந்துச்சுன்னா இல்லை எட்ஜே கிடையாதுன்னு அர்த்தம். 55% இருந்துச்சுன்னா உங்களுக்கு எட்ஜ் இருக்குன்னு அர்த்தம். அதுவே 60% 70% இருந்துச்சுன்னா 1:1 ரிஸ்க் ரிவார்ட்ல சொல்றேன், சூப்பரான எட்ஜ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களால சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுவே நீங்க 1:2க்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப் டு 40% நீங்க லாஸ்ட்ல இருப்பீங்க. 41%க்கு போனாலே 45%க்கு போனாலே நீங்க ப்ராஃபிட்டுக்கு போயிருவீங்க. அப்போ 1:2 ரிஸ்க் ரிவார்ட் இருக்க ஒரு சிஸ்டம்ல உங்களுடைய வின்னிங் அக்யூரசி மோர் தென் 40% இருக்கணும். அப்போ மோர் தென் 40% இருந்துச்சுன்னா எட்ஜ் இருக்குன்னு அர்த்தம். லெஸ் தென் 40% இருந்துச்சுன்னா எட்ஜ் இல்லைன்னு அர்த்தம். எட்ஜ் இருந்தா ப்ராஃபிட் பண்ண முடியும், எட்ஜ் இல்லைன்னா உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் இருக்க ஒரு சிஸ்டம்ல எங்கிட்ட 60% வின்னிங் அக்யூரசி இருக்க ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்க ஒரு சிஸ்டம் எங்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல பயங்கரமான எட்ஜ் இருக்கு. ஏன்னா 10 ட்ரேட்ல 6 ட்ரேடோ இல்ல 100 ட்ரேட்ல 60 ட்ரேடோ நான் ப்ராஃபிட் பண்ணிடுறேன், மீதி இருக்க 40 ட்ரேட் லாஸ் பண்ணிடுறேன். அப்படி இருந்தாலுமே எனக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் இருக்கிறதுனால அந்த 100 ட்ரேட் முடியும் போது நான் ப்ராஃபிட்ல தான் இருக்கேன்.
அப்போ எட்ஜ் இருக்கு, எட்ஜ் கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறதுனால நான் நல்ல ப்ராஃபிட் பண்ணுவேன். இதுவே 50% இருக்குன்னா கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட் பண்ணுவேன். பட் ஸ்டில் அது ப்ராஃபிட்டபிளான ஒரு சிஸ்டம் தான். அப்போ ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுறது இந்த ரிஸ்க் ரிவார்ட் அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ் சார்ந்து மட்டுமே தான் இருக்கே ஒழிய அது லேகிங் இண்டிகேட்டரை நீங்க வச்சு பண்றீங்களா இல்ல லீடிங் இண்டிகேட்டரை வச்சு பண்றீங்களா அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. ஆகவே நண்பர்களே, நான் கடைசியா சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க எந்த இண்டிகேட்டரை வச்சு வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஈவன் இண்டிகேட்டரே இல்லாம கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். அதெல்லாம் இங்க விஷயம் கிடையாது. அல்டிமேட்டா நீங்க என் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் முடிக்கும் போது ஒரே ஸ்ட்ராட்டஜில ட்ரேட் பண்ணிருக்கீங்களா, அப்பதான் அந்த எட்ஜுங்கிறதே வரும். நான் இன்னைக்கு ஒன்ன பண்றேன், நாளைக்கு ஒன்ன பண்றேன், நாளானைக்கு ஒன்ன பண்றேன் அப்படின்னு மாத்தி மாத்தி பண்ணி அதனுடைய ரிஸ்க் ரிவார்டை நீங்க மாத்தி மாத்தி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்ஜுங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. அல்டிமேட்டா நீங்க லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதனால கன்சிஸ்டன்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு, ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டு, ஒரு கைண்ட் ஆஃப் ரூல்ஸை வச்சுக்கிட்டு அதை வச்சு மட்டுமே நீங்க திருப்பி திருப்பி ட்ரேட் பண்ணா மட்டும்தான் எட்ஜுங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். அதுல எட்ஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்குள்ள ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு நீங்க ஃபிட்டிங் பண்ணிட்டா உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை நீங்க எந்த இண்டிகேட்டர் வச்சு வேணாலும் பண்ணலாம், இண்டிகேட்டரே இல்லாமையும் பண்ணலாம். அல்டிமேட்டா நமக்கு தேவை ரிஸ்க் ரிவார்ட் இன்ட்டு வின்னிங் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எட்ஜ் விச் இஸ் ஈக்குவல் டு ட்ரேடிங் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறமா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ராட்டஜில கண்டினியூஸா நீங்க ஒரே மாதிரி ரிஸ்க் ரிவார்ட்ல, ஒரே மாதிரி என்ட்ரி எக்ஸிட் கண்டிஷன்ஸ்ல, ஒரே மாதிரி பொசிஷன் சைசிங்ல நீங்க ட்ரேட் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ட்ரேடிங்ல கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க ட்ரேடிங். இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஆனா ஈஸியான விஷயம் கிடையாது. இப்ப நான் சொன்னதுதான் அவ்வளவுதான். இதை மட்டும் உங்களால பண்ணா உங்களால ப்ராஃபிட் பண்ணிட முடியும். ஆனா இதை பண்றதுக்கு உங்க மைண்டை நீங்க தயார் பண்ணணும். அண்ட் கரெக்டான ட்ரேட்ஸ் மட்டும் எடுக்கணும், இல்லாத ட்ரேட்ஸை விடணும். இதெல்லாமே கலந்ததுதான் இந்த ட்ரேடிங் அப்படிங்கிற மிகவும் சிம்பிளான ஆனா பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நிறைய இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே ஒரே சிஸ்டமை பிடிச்சிக்கிட்டு நான் விட மாட்டேன், என்ன இருந்தாலும் இந்த ட்ரேடிங் சிஸ்டத்தோட ஆழத்தை நான் பார்த்துறேன்ட்டு ஒரே சிஸ்டம்ல நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த வெற்றி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நிறைய கண்டென்ட் இல்லாம நான் இப்போ எதை பத்தி பேசுறதுன்னு தெரியாம இருக்கேன். ஸோ நானுமே அதை கண்டென்ட்டாக எடுத்து பேசுவேன். அதன் மூலமாக நிறைய பேருக்கு நிறையா ட்ரேடிங் ரிலேட்டடாக நாலேஜும் ஷேர் ஆகும் நான் நம்புறேங்க. ஸோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. தேங்க்யூ.